ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங் மாடலினுடைய M30ல் கேமரா ஃபால்ட். கேமரா ஓப்பன் பண்ணால் அப்படியே பிளாங்காக இருக்கும், அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிரும், எந்த விதமான ஒர்க்கும் ஆகாது. அந்த ஃபால்ட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன இஷ்யூ, அதை எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ கேமரா ஓப்பன் பண்ணோன்னே பிளாங்காக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இது வந்து பேக் கேமரா ஃபால்ட்டா ஃப்ரண்ட் கேமரா ஃபால்ட்டான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டைலரில் ஸ்டாராக 0 ஸ்டாராஷ் போட்டு பேக் கேமரா ஆன் பண்ண உடனே பேக் கேமரா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உடனே ஃப்ரண்ட் கேமரா நம்ம உடனே சடனாக ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஒரு எரர் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அது என்ன எரர்னு பார்த்தோம்னா, டேட்டா லைன் ஆஃப் ஃப்ரண்ட் கேமரா ஃபெயில் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த எரர் தான் வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வரக்கூடிய அந்த டேட்டா லைனில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம செக் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரானுடைய எஃப்பிசி கனெக்டரில் ஃப்ரண்ட் கேமரா சென்சார் எஸ்எலுடைய வேல்யூ வந்து ரொம்ப அப்நார்மலாக வருது. அதை நம்ம பொர்னியோ சிமெட்டிக்ஸை ஓப்பன் பண்ணி அதோட மாடலை செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவுடைய அந்த செக்ஷனை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃப்ரண்ட் கேமராவுடைய சென்சார் எஸ்எலுடைய அந்த லைன் எங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம அதில் ட்ரேஸ் பண்ணுறோம். அதுதான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது வந்து டைரெக்டாக வந்து ஃப்ரண்ட் கேமரா அந்த கனெக்டரில் ஆரம்பித்து இடையில வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டர் மூலியமாக டைரெக்டாக வந்து நமக்கு எங்கே போகுதுன்னு சொல்லி சொன்னால் சிபிக்கு போகுது. அந்த ரெசிஸ்டருக்கும் வந்து வேல்யூ வரலை. அதாவது வேல்யூ வருது, அப்நார்மலாக வருது. சம்டைம் வேல்யூ வருது, சம்டைம் வேல்யூ வந்து கரெக்டாக வரல, அப்நார்மலாக வருது. அதே மாதிரி வந்து அதை நம்ம ட்ரேஸ் பண்ணி போகும்போது சிமெட்டிக்கில் வந்து டைரெக்டாக வந்து சிபிக்கு தான் அது போகுது. சிபியூலேருந்து லைன் வந்து சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக வருது, சம்டைம் வந்து அப்நார்மலாக வருதா பார்க்கலாம். இதில் வந்து சிபியூவை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அதுலேருந்து ஜம்பர் இப்போ வெளியில் எடுக்க முடியும். அதனால் சிபியூவை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஷீல்டுலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. சில விவோவில் இருக்கிற மாதிரி, ஓப்போவில் இருக்கிற மாதிரி ஷீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஷீல்டை வந்து நார்மலாக ஜென்ரலாக ஒரு கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணி லைட்டாக தூக்குனிங்கனால வந்துடும். அதனால் பொறுமையாக வந்து ஷீல்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ கட்டிங் அந்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம். க்ளூ கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளோயர் வந்து குயிக் 861DW. அதில் வந்து டிகிரி 280 டிகிரி யூஸ் பண்ணலாம். 280 டிகிரி. அதே மாதிரி ஏர் ஃப்ளோ வந்து 35 or 40. அதை வச்சுட்டு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ கட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 350 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிபியூ ரிமூவ் பண்ணுறதுக்கு 350 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிபியூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போர்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளூவை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸு, அந்த போர்டில் வந்து பிபிடி 138 or 183 பிபிடியை கொஞ்சம் அப்ளை பண்ணி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு எனி ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரிலைஃபு, மெக்கானிக்கு, 2EL எந்த ஃப்ளக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சால்ட்ரிங்கும் அதே மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து T12X, T26D ரெண்டுமே வச்சுருக்கிறோம். T12Xல் வந்து ஒரு 350 டிகிரி ஆர் 380 மேக்ஸிமம் அந்த டிகிரியில் வந்து நம்ம பூட் விக்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம், போர்டை வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த க்ளூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இடையில இருக்கக்கூடிய அந்த க்ளூவெலாம் கொஞ்சம் நீங்கள் விக் போட்டு தேய்ச்சதுக்கப்புறமும் கூட கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டு அது நம்ம கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணி அதில் க்ளூ எதுவும் மிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், போர்டில் ஒட்டிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன க்ளூவெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா எடுத்துடணும். இல்லாட்டினா அதனால கூட கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் ஏற்படும், அது ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா க்ளூவுமே ஒன்று விடாமல் நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்க்ராப்பரை வச்சு கொஞ்சம் ஹீட்டை வந்து கொடுத்து, ஹீட்டை வந்து கம்மியாக ரொம்ப ஹெவியாக கொடுத்துடக்கூடாது. 280, 250 to 280 அது ஒவ்வொரு ப்ளோயருக்கு ஒவ்வொரு மாதிரி. அது நீங்கள் உங்கள் ப்ளோயரில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஹீட்டை வச்சு போர்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளூவை வந்து ஒன்று விடாமல் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரஷ்ஷை வச்சு ஐபியை போட்டு நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து ஐசியில் இருக்கக்கூடிய வந்து க்ளூவை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸு சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ரேமில் இருக்க நம்ம ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங்கில் மேக்ஸிமம் ஒரு 380 அந்த டெம்பரேச்சரை வச்சுட்டு நம்ம ஒரு விக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரேமில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பால்ஸ்லாம் சமன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா க்ளூவும் வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் வந்து சிபியு சிபியூவில் வந்து டாப் சைடு, இந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய அந்த க்ளூ, அதே மாதிரி பாட்டம் சைடு இருக்கக்கூடிய க்ளூ, இந்த 2 க்ளூவை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஃப்ளக்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு சால்டரிங் ஐயனில் மேக்ஸிமம் 380 டிகிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய க்ளூவை வந்து சால்டரிங் ஐயன்லையும் எடுக்கலாம், எஸ்எம்டிலையும் எடுக்கலாம். இந்த க்ளூலாம் வந்து சால்டரிங் ஐயனில் மேக்ஸிமம் வந்து வந்துடும். சாம்சங்கில் இருக்கக்கூடிய க்ளூலாம் சால்டரிங் ஐயனில் மேக்ஸிமம் வந்துடும். க்ளூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் விற்க வச்சு எல்லா பால்ஸையும் வந்து சமன் பண்ணி இந்த இடையில இருக்கக்கூடிய எல்லா க்ளூவையும் நம்ம ஒன்று விடாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐபியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டாப் சைடை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த சிலிண்டருக்குள்ளேயும் வந்து லெட்டு ப்ளஸ் க்ளூ சில டைமில் இருக்கும். அதே மாதிரி டாப் சைட்லேயும் வந்து க்ளூ வந்து அதில் அப்ளை ஆகிருக்கும். அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து சமன் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நம்ம விற்க வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப் சைடில் பார்த்தோம்னா வந்து சிலிண்டரை தவிர்த்து வந்து க்ளூ வந்து சென்டரில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதான் இப்போ டிஸ்பிளேல பார்ப்பீங்க. அந்த க்ளூவெல்லாம் எஸ்எம்டியை வச்சு ஒரு 280 டிகிரி அந்த செல்சியஸில் வந்து ஒரு 35 ஏர் வச்சு எல்லா க்ளூவையும் வந்து ஒன்று விடாமல் எடுத்துடணும். ஏன்னா அந்த க்ளூ இருந்துச்சுன்னா ரேமை நம்ம உட்கார வைக்கும் போது அந்த க்ளூவை வந்து ஹைட்டு கொடுத்துருச்சுன்னா ரேம் கரெக்டாக போய் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் அந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய க்ளூ எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எல்லா க்ளூவுமே எடுத்துடணும். அதே மாதிரி சிலிண்டரில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நல்லா 1க்கு 2 தடவை வந்து அதை நம்ம மெல்ட் பண்ணி நல்லா விற்க வச்சு அதில் இருக்கக்கூடிய எல்லா க்ளூவுமே நல்லா தேய்ச்சி சமன் பண்ணி பால்ஸையும் சமன் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதை ரொம்ப கிளியராக வந்து நம்ம பண்ணிடணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த டபுள் டக்கர் ஐசியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். சிபியூலேருந்து ட்ராக் எடுத்து நம்ம வெளியில் இப்போ செட் பண்ணிடலாம். நம்ம ஆரம்பத்தில் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், அந்த எஃப்கேம்னுடைய அந்த எஸ்சிஎல் லைனுடைய அந்த வேல்யூ வந்து சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக வருது, சம்டைம்ஸ் வந்து அப்நார்மலாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து சிபியூ வந்து ட்ரை ஆச்சுனாலும் வந்து சில டைமில் வந்து இந்த மாதிரி வேல்யூ வந்து விட்டு காட்டும். அதே மாதிரி வந்து ட்ராக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ட்ராக் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுனாலும் வேல்யூ சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக வரும், சம்டைம் வந்து நமக்கு அப்நார்மலாக வரும். அதனால் நம்ம ஃபார் சேஃப்டி நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னால் அதனுடைய அந்த லைனை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சு செட் பண்ணிடுறது தான் வந்து பெட்டர். சப்போஸ் வந்து நம்ம சிபியூ ரீபால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம அந்த லைனை வந்து அந்த ஜம்பரை வந்து நம்ம இந்த வெளியில் எடுத்து சிபியூலேருந்து வெளியில் எடுத்து விட்டுருக்கக்கூடிய அந்த லைன்லேருந்து ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணிடலாம், எஃபிசி கனெக்டருக்கு வந்து டைரெக்டாக கொண்டு போய் நம்ம வந்து அதை செட் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம வந்து ட்ராக்கு அடிக்காமல் நம்ம சிபியூ ரீபால் பண்ணி வச்சு அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வேலையை வந்து ரெட்டிப்பாக்கிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் சேஃப்டி நம்ம வந்து லைனை வந்து எடுத்து வெளியில் செட் பண்ணிடுறது பெட்டர். அதனால் நம்ம அந்த லைனை நம்ம என்ன பண்ணுறோன்னா சிபியூவில் வந்து ஜம்பரை அடித்து அந்த சிபிக்கு நியர்பையில் அதை வந்து நம்ம வெளியில் வந்து யூவி இங்கை வச்சு மாஸ்கிங் பண்ணி நம்ம அதை செட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிபியூனுடைய டாப் சைடில் அந்த சிலிண்டரில் வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். சிலிண்டரில் வந்து ஃபஸ்ட்டு பிபிடி 180 டிகிரி அதை நம்ம எடுத்து வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அது வந்து உள்ளே கரெக்டாக உட்காந்துருக்குதா அப்படின்னு சொல்லி நல்லா பார்க்கணும். நல்லா பார்த்துட்டு ஒரு காட்டன் வச்சோ இல்லை வந்து பர்ஸை வச்சோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை ஹீட் பண்ணணும். டெம்பரேச்சர் ஒரு 300 டிகிரி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஏர் வந்து ஒரு 40 அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா ரோஸ்னா ஒரு ஃப்ளக்ஸு ஏதாவது போட்டுட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி வந்து செய்யணும். கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய அந்த பாலோட அந்த மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கக்கூடிய பிபிடி கரெக்டாக வந்து பிடிக்கணும். பிடிக்கலன்னா நமக்கு வந்து அது ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து 1க்கு 2 தடவை நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மைக்ரோஸ்கோப்பில் கரெக்டாக நல்லா ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கணும், எல்லாமே கரெக்டாக அப்ளை ஆகிருக்கான்னு. அப்படி இல்லைன்னா வந்து ஒன் மோர் டைம் என்ன பண்ணணும், மறுபடியும் பிபிடியை நல்லா அப்ளை பண்ணி 300 டிகிரி வந்து ஹீட்டு வச்சுட்டு அதே மாதிரி ஏர் வந்து ஒரு 40 வச்சு மறுபடியும் ஹீட் பண்ணி 1க்கு 2 தடவை நல்லா அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் ரேம் வந்து கரெக்டாக வந்து
ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, சிபியோட ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு மொபைலே வந்து ஒர்க் ஆகும். அதனால் வந்து இந்த டாப் சைடில் சிலிண்டருடைய அந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்திட்டு நல்லா ஃப்ளக்ஸோ இல்லை ரோஸினோ அப்ளை பண்ணி நம்ம அது கரெக்டாக பிடிச்சிக்குதான்னு வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சிபியை வந்து நம்ம ரீபால் பண்ணலாம். சிபியை ரீபால் பண்ணுறதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஐபியை போட்டு நல்லா சிபியை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப்ளூ கூட வந்து சிபியூவில் இல்லை படம் சைடில் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நம்ம 180 டிகிரி வந்து பிபிடியை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். பிபிடி வந்து எந்த பிபிடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா பிபிடியும் ஒரே மாதிரி தான். அமோய் யூஸ் பண்ணலாம், ஃபோன்காங் யூஸ் பண்ணலாம், இல்லை மெக்கானிக் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கைசி யூஸ் பண்ணலாம், 2EL யூஸ் பண்ணலாம். எல்லா பிபிடியும் வந்து ஒரே மாதிரி தான். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டோ இல்லை 3 தான் யூஸ் பண்ணுறோம். அமோய் யூஸ் பண்ணுறோம், சம்டைம் வந்து 2EL யூஸ் பண்ணுறோம், சம்டைம் வந்து மெக்கானிக் யூஸ் பண்ணுறோம். அதில் 180 டிகிரி வந்து நம்ம இதுக்கு ரீபாலிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 138 டிகிரி வந்து நம்ம வச்சுருக்கிறோம், ரிலேஃபில் வச்சுருக்கிறோம். ஆனால் 138 டிகிரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீபாலிங் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நான் சிபியூ ரீபாலிங்க்கு கம்பல்சரி வந்து நம்ம 180 டிகிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 138 டிகிரி வந்து நமக்கு க்ளீனிங் பர்பஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களுக்கு வந்து ரீபாலிங்க்கு வந்து அது யூஸ் ஆகும். 138 டிகிரியை வந்து நம்ம ரீபாலிங்க்கு யூஸ் பண்ணோம்னா சிபியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கே தெரியும், மதர் போர்டில் வந்து அதிகமாக ஹீட் ஆகக்கூடியது சிபியூ தான் நமக்கு அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் அதுக்கு வந்து நமக்கு 138 டிகிரி வந்து ரீபாலிங்க்கு யூஸ் பண்ணாமல் 183 வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம 180 டிகிரியை வந்து நல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பிளேட்டை வச்சு பேனிக் ஆகாமல் என்ன பண்ணணும்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால்ஸ் கிரியேட் பண்ணணும். பால்ஸ் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ளக்ஸை வச்சு அந்த பால்ஸ் எல்லாமே வந்து போர்டில் நல்லா ஸ்டிக்கி ஆகிற அளவுக்கு, நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம ரேண்டமாக வந்து சுற்றி ஒரு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோம்னா அது கரெக்டாக போய் நம்ம வந்து என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும். இப்போ நம்ம சிபியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சிபியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரீபால் பண்ண அந்த சிபியை எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணி அந்த ரீபாலிங்குடைய அந்த பால்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சமனாகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை நம்ம ஹீட் பண்ணோம்னா தான் அந்த பால்ஸ் சில டைமில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளக்ஸை வச்சு நம்ம அதை கொஞ்சம் ஹீட் பண்ணோம், ரேண்டமாக சுற்றி ஹீட் பண்ணோம்னா அந்த எல்லா பால்ஸுமே வந்து நமக்கு கரெக்டாக சமனாக ஆயிரும். அது நம்ம மைக்ரோஸ்கோப்லேயும் ஒரு தடவை 1-2 தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லா பால்ஸும் ஒரே லெவலாக இருக்குதா, இல்லை வந்து ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம 1-2 தடவை செக் பண்ணிக்கணும். நம்ம பால்ஸு சப்போஸ் வந்து ரீபால் பண்ணி ஏதாவது ஒரு பால் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சுன்னா கூட போர்டில் அது மெயினான லைனாக இருந்துச்சுன்னா பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து இந்த ஃப்ளக்ஸை வச்சு நம்ம சுற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போர்டில் என்ன பண்ணலாம், அதை எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். போர்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் ஃப்ளக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃப்ளக்ஸை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வீடியோஸில் வந்து நிறையா ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறையா ஃப்ளக்ஸ் பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளக்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துரும். அதனால் வந்து ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஃப்ளக்ஸை நம்ம போட்டுட்டு நம்ம சிபிஐ இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சிபிஐ இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரேமை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி நம்ம செட் பண்ணணும். அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்கா நம்ம 1-2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி கரெக்டாக ரேமை நம்ம என்ன பண்ணணும்னா அலைன் பண்ணி வச்சிடணும். இந்த ரேமை வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த டாப்பில் வந்து இருக்கக்கூடிய எதுவும் ஸ்க்ராப்பரை வச்சு தேவைப்படுச்சுன்னா லைட்டாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஃப்ளக்ஸை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி ஃப்ளக்ஸை வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது ஒரே இடத்துல வந்து சேர்ந்து நின்றக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா ரேம் வந்து ஓவர் ஷேக் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து சுற்றி நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் தேய்ச்சிட்டு நம்ம அலைன் பண்ணி வந்து ரேமை வந்து வச்சிடணும். ரேமை வைக்கிறதுக்கும் சிபிஐ வைக்கிறதுக்கும் டிகிரி 350 வேணுமா 350 யூஸ் பண்ணலாம். அதோட கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 330 வேணுமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஏர் வந்து 50 or 60 இல்லை 50 மேக்ஸிமம் போதும். 861 DWR இருந்தால் அது போதும். 857 இருந்தால் வந்து 2.5 ஏர் போதும். அதே மாதிரி வந்து ஹீட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு 330 போதும். அப்போ அதை நம்ம கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த சிபியூவில் டேட்டா லைனில் எஃப்கேம்னுடைய அந்த எஸ்சிஎல் லைனை வந்து எடுத்து வெளியில் விட்டுருந்தோம்ல, அதுலேருந்து ட்ராக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக வந்து எஃபிசி கனெக்டரில் வந்து நம்ம ஜம்பர் பண்ணிடலாம். ஜம்பர் பண்ணோம்னா தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அந்த ட்ராக் வந்து வீக்கு தான், சம்டைம் ஒர்க் ஆகுது, சம்டைம் ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம அந்த சிபியூலேருந்து வெளியில் எடுத்து விட்டு அந்த லைன் டேட்டா லைனில் வந்து ட்ராக்கை நம்ம
அடித்து டேரெக்டாக பிசி கனெக்டரில் கொண்டு போய் அடிச்சிடலாம். ஃபைனலாக இப்போ நம்ம மொபைலை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். பேக் கேமரா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமரா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மொபைல் ஆன் பண்ணிடலாம். மொபைல் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து கேமராவோட ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா மொபைல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பேக் கேமரா ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.